ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்னைக்கு ஷார்ட் சீரிஸ்ல தியானத்த பத்தின ஒரு பொதுவான அனுபவங்கள பத்தி நான் இன்னைக்கு சொல்லப் போறேன். தடவை நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரா தியானம் பண்றீங்கன்னா, எல்லாருக்குமே ஞான நிலை அந்த மாரி எல்லாம் இது கிடையாது. பொதுவா எல்லாருக்குமே சில அனுபவங்கள் ஏற்படும். அந்த அனுபவங்கள் என்னென்ன? அத பத்தினது தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். உணர்வுகள் ஃபர்ஸ்ட் தலை அல்லது உடலில் எந்த பகுதியிலாவது பாரமான உணர்வு, உடலில் லேசான தன்மை, குறிப்பாக முதுகெலும்பில் மிதமான முதல் கடுமையான வலி. எனக்கு அந்த மாரி உணர்வுகள் ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கும் அந்த மாரி ஏற்படலாம். பட் இதெல்லாம் நல்ல உணர்வு. மிதப்பது போன்ற உணர்வு. எனக்கு அந்த உணர்வு ஏற்பட்டிருக்கு. சொல்வது போன்ற உணர்வு. நடுக்கம் அல்லது கூச்சம். தியானம் பண்றதன் மூலியமா கிடைக்கக்கூடிய பொதுவான அனுபவங்கள மத்தவங்களோட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா இதெல்லாம் அவங்க பொதுவா தான் சொல்றாங்க. எனக்கு சில அனுபவங்கள் ஏற்பட்டுச்சு. அத குருஜி எல்லார்ட்டயும் இத சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அத அவங்களே ஃபீல் பண்ணணும். அதுக்காக தான் அந்த மறைமுகமான ஒரு இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, காட்சிகள். நிறமா இருக்கலாம், ஒளிக்கீற்றுகளாக இருக்கலாம், இயற்கை காட்சிகளாக இருக்கலாம், படங்கள் அல்லது சின்னங்கள். நீங்க ரெகுலரா எத பார்க்குறீங்களோ அந்த மாரி ஏதாவது ஒரு உணர்வு. குருமார்கள், கடந்த கால வாழ்க்கை காட்சிகள் போன்றவை. இது காட்சிகள் சம்பந்தப்பட்டது. நீங்க ரெகுலரா பார்க்குற விஷயமா இருக்கலாம். அதான் எல்லா கவனத்தையும் ஒருநிலைப்படுத்துறது தான் அதனுடைய அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தூக்கம், உணர்ச்சி வசப்படுறது, வாயில் அதிகப்படியான உமிழ்நீர் சுரப்பது, இருமல். இந்த அனுபவங்கள் உங்களுக்கும் ஏற்பட்டிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.